ஒருவேளை மந்திரமாயம் தெரிஞ்சவனா இருப்பாரா? நீ ஜெயிச்சிய தவிர அறிவே கிடையாது உனக்கு. நம்ம தேர்தலில் செலவு பண்ண பண்டத்தெல்லாம் புள்ளி விவரத்தோடு அந்த ஆள் சொல்றாரு. அவர் யாருன்னு நினைக்கிற நீ? யாரு? சென்ட்ரல் சிபிஐ. உனக்குதான் வந்திருக்கிறார். வரதன் டெல்லிக்கு போயிருக்க மாட்டான். எப்படி நான் பிடிச்சறேன், அதுக்கப்புறம் நான் பிடிக்கிறேன். அந்த பரதனை வச்சுதான் இந்த சிவனை கால கொடு. ரூபா 10,000 நம்ம கமலா கல்யாணத்துக்கு பத்திரமா உள்ள கொண்டு போய் வை. என்னடி திகைச்சு போய் நிக்கிற? கனகசபை வீட்டுக்கு சிவனே என்ன கூட கூட்டி போய் பணத்தை வாங்கி கொடுத்திருக்காரு. கொண்டு போய் பத்திரமா உள்ள வை. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த பாவி கோபால் கிட்ட பார்வதி விக்கிரகத்தை தூக்கி கொடுத்து பணம் வாங்கியிருக்க மாட்டேனே. 26ஆம் தேதி நல்ல முகூர்த்தம். அன்னைக்கே கமலா கல்யாணத்தை வச்சுக்கலான்னு உங்க அண்ணனுக்கு உடனே ஒரு காயில் எழுதி போட்டுரு. வச்சாருக்கும் பாக்கியத்திற்கும் கந்தசாமி எழுதி கொண்டு வர்ற முகூர்த்தத்திலேயே கமலாவுக்கும் சுந்தரலிங்கத்துக்கும் கல்யாணம் செய்து விடலாம்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆனா துபாய்க்கு அவனை 5 நாளைக்கு முன்னாடியே வர சொல்லி விசாவும் வந்து சேர்ந்துட்டதுனால இந்த கல்யாணத்தை 2 வருஷம் தள்ளி போட்டுத்தான் ஆகணும். இப்படிக்கு கந்தசாமி எனக்கு 2 ரவி, தெய்வம் நம்மளை கைவிடல. 2 வருஷம் கழிச்சுதான் நம்ம கல்யாணம். இப்ப முடியாதுன்னு மாமா லெட்டர் எழுதிருக்காரு. அம்மாவும் அப்பாவும் இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டாங்க. நீங்க தைரியமா இருங்க. 2 வருஷத்துக்குள்ள அவங்க மனசு மாத்துறதுக்கு நாம எப்படி முயற்சி பண்ணுவோம்? ஆண்டவா, ஓ சன்னிதானத்துலதான் கமலாவை நான் முதல்ல சந்திச்சேன். அதே சன்னிதானத்துல நானும் இவ்வளவு மாலை மாத்திக்க நீதாப்பா அருள் புரியணும். இதை இப்படி நேரா வைக்க முடியாதியா? இப்படித்தான் வைக்க முடியும். டிரைவர் பிரேக் போட்டா யார் முதுகுலையாவது குத்திடும். அப்ப இறங்க கீழே. நிறுத்தின ரொம்ப நன்றி. இது போன சாம்ப சிவா சாம்ப சிவா சங்கர 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 சங்கர
இங்க? ஏப்பா என் பின்னாலே வர்ற? நான் நடந்தா நீ நடக்கிற, நான் நின்னா நீ நிக்கிற. என்ன விஷயம்? டெல்லிக்கு போகலையா? உங்ககிட்ட ஒரு ஜோலிய முடிச்சிட்டு அப்புறம் டெல்லிக்கு போலான்னு இருக்கேன். நீ என்னடா அப்படி அலைய விடுறிய? என்கிட்ட ஒரு ஜோலியா? என்னது? இங்க எப்படியா பேசுறது? உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுப்போமா? அங்க வேண்டாம், வேற இடம் இருக்கா? ஏன் இடத்துக்கு வர்றியா? ஓ இடம் எது? மயானம். என் இடத்துக்கு போயிட்டு அப்புறம் உன் இடத்துக்கு போலாம். ஓ இடமா? குண்டு புள்ள சத்திரம் தானே? அது எப்படி உனக்கு தெரியும்? பிச்சைக்காரங்களை ஒழிச்சு போலாமா? தைரியம் இருக்கா? வா. அடமுண்டம். என்ன தாப்பா போடுற? பேசாத. என்ன பேசணும்னு கூட்டு வந்துட்டு பேசாதன்ற? ஏயா, கனக சபை எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா உனக்கு என்னையா? நீ என்ன பெரிய மந்திரவாதியா இல்ல சித்தனா? வாடகைக்கு ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு என்னையவா மிரட்டுற? உருகிடுவேன். இப்படியே முண்டமாவா டெல்லிக்கு போற? வேட்டி எடுத்து கட்டுற? எங்கயா கட்டுறது? எல்லாத்தையும் நான் கட்ட முடியாம அந்த இடத்துல தொங்க விட்டிய. அதை எடுத்து விடு. இந்த பாம்பெல்லாம் எடுத்து விடியா, எடுத்து விடியா. என் உடம்புல இருக்கிற பாம்பெல்லாம் எடுத்தா விட்டானே. உடம்புல இருக்கிற பாம்பை சொல்லலையா? என் உடம்புல இருக்கிற பாம்பை எடுத்து உடம்புல விட்டுக்க. அதெல்லாம் இப்ப முடியாது. எப்படி இருக்குது? எப்படி இருக்க பாரியா? இதை வச்சுக்க. கொஞ்ச நாளைக்கு நீ சிவனாயிரு, நான் சிவனேன்னு இருக்கேன். எடுத்து விட்டுறியா? சங்கு சேகண்டி சத்தம் எல்லாம் கேக்குறியா? நீ குடுத்து வச்சவையா? செத்தவனுக்கெல்லாம் சங்கு சேகண்டி கேக்குமா? நீ சாகாமே உனக்கு கேக்குது. இப்படியே மயானத்துக்கு போவோம் வா. இனிமே நான் உன்னை ஒண்ணு சொல்ல மாட்டேன். பாம்பு எல்லாம் எடுத்து விடியா? ஒரு நாளைக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. காலம் பூரா நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் உடம்புல. எனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு வேண்டாத வேலை. எனக்கு வேணுங்கிற வேலை. அதுல தலையிடாத. கால நான் விழுகிறேயா? இந்த பாம்பு எடுத்து விடியா? நீ எதுல விழுந்தாலும் சரி, நீ மயானத்துக்கு தான் இப்ப வரணும். இதுல கத்தி வேற. அதுமா தொங்குது. உன்னையும் தொங்க விட்டுருப்பேன். பேசணுமேன்னு கீழே இருக்க விட்டேன். இனிமே நான் உன்னை சுத்த மாட்டேன். உன் பேச்சுக்கு வர மாட்டேன். உன்னை நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். இந்த பாம்பு எல்லாம் எடுத்து விட்டுறியா? டேய், எல்லாரும் இறங்கி வாங்கடா. வரதா, கனக சபையும் மாரப்பன் என்னென்ன செய்யறாங்களோ அப்பப்ப என்கிட்ட வந்து சொல்லணும். இல்ல என் மச்சான் மகாவிஷ்ணு கிட்ட இருக்க 5 தலை பாம்பு, அதை அனுப்ப சொல்லுவேன். அதை கண்டா எனக்கே பயம். ஜாக்கிரதை. ஆண்டவனே, நான் அப்பவே சொன்னேன், கனக சபை அநியாயமா சம்பாரிச்ச பணம் இது எனக்கு வேண்டான்னு. நீங்க தான் வற்புறுத்தி வாங்கி கொடுத்தீங்க. என் பொண்ணு கல்யாணமே நின்னு போச்சுங்களே. பூசாரி, அநியாயம் பண்ணாத பணத்துலதான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச, அது இந்த ஜென்மத்துல நடக்க. வாஸ்தவம் தாங்க. ஏன் ஆண்டவனே, நீங்க மனசு வச்சா இந்த பணத்தை உங்க கையாலேயே படைச்சு கொடுக்க முடியாதுங்களா? பூசாரி, கள்ள நோட்டை அடிக்கிறவன் அச்சாவிசில் அடிக்கிறான். அதையே நீ என் கையால படைச்சு கொடுறான்னு சொல்ற. பூசாரி, கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பணத்தை அடிச்சாலும் சரி படைச்சாலும் சரி அது கள்ள பணம் தான் பூசாரி. அப்போ கேலண்டர்ல லட்சுமி கையில் இருந்து பணம் கொட்டுற மாதிரி படம் போட்டிருக்குங்களே, அது மாதிரி உங்க கையில் இருந்தும் கொட்டாதுங்களா? ஏயா, பேராசையினால உங்க இஷ்டத்துக்கு ஒரு கேலண்டர் அடிச்சு வச்சுக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு? அப்போ லட்சுமி கையில் இருந்து கொட்டுற பணம் யாரு கையில இருந்து கொட்டினாலும் சரி அது கள்ள பணம் தான் பூசாரி. அப்போ தெய்வங்களால பணமா தர முடியாதுங்களா? எங்களால எதுவாகவும் தர முடியாது. அப்புறம் எப்படிங்க? நீங்களே உழைச்சு சம்பாதிக்கணும். உழைக்கணுமா? உழைக்கணும்னா உழைக்கணும் பூசாரி. பாம்புகார விஷயம் என்னாச்சு? நிறுத்துங்க. பாம்புகாரனா இப்ப நினைச்சாலும் குலையெல்லாம் நடுங்குதுங்க. கத்தி எடுத்துட்டு குத்த போனேன், கழுத்துல ஒரு பாம்பு போட்டுருந்தான் அப்படின்னு சீறி வந்துடுங்க. அடாடா, எத்தனை பாம்பு எத்தனை பாம்பு! பாம்பு பண்ணையே வச்சிருப்பா போல இருக்குது. உடம்பெல்லாம் அவன் பித்தளை பாம்பை போட்டுட்டு அலையறான். நிஜ பாம்புன்னு யாரு கிட்டடா காது குத்துற? காது குத்துறனா? கொஞ்சம் விட்டால தெரியும். காது மூக்கு எல்லா இடத்தையும் கொத்தும்.
ஏங்க பித்தளை பாம்புக்கு நிஜ பாம்புக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாதா? என்னங்க இப்படி ஒண்ணு போகுது, இப்படி ஒண்ணு போகுது, இப்படி ஒண்ணு ஓடுது, இப்படி ஒண்ணு ஓடுது. ஷோ, அதெல்லாம் சித்து வேலைடா. 3.25 நாழிகை தான் நிக்கும். 3.25 நாழிகை இருக்குங்க. 3 சொடக்கு பத்தாது. இவ்வளவு வீராப்பு பேசுறீங்களே, எங்க நீங்க போங்க, வேணா நான் கூட்டு வரட்டா? எனக்காவது சின்ன பாம்பை விட்டான், நீங்க போனீங்கன்னா அவன் மச்சனங்கிட்ட 5 தலை பாம்பு இருக்கும், அதை விடுவான். ஒரு அடிக்கு 5 கொத்து. அவனை வெளியே விட்டாதானடா 5 கொத்து 6 கொத்தெல்லாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டா அவனும் கம்பி எண்ணுவான், பாம்பும் கம்பி எண்ணும். பாம்பு கம்பி என்னமா? ஏங்க கம்பி வழியா பாம்பு வந்துடாதா? அவ்வளவு மூளை இருந்திருந்தா நீங்க ஏன் தேர்தல தோக்குறீங்க? தேர்தல்ல நான் சேர்ந்ததுக்காக உங்க எல்லாருக்குமே இளக்காரமா போயிட்டனா? நான் பேசினபடி நீ டெல்லிக்கு போ, கூப்பிட்டா வா. சரிங்க. இப்படியே வா போற. வேற யாரையாவது குத்திட்டு போவா? குத்திட்டு போவாத, குளிச்சுட்டு போ. சரிங்க. குப்பு குப்புன்னு வேர்க்கிறப்பா. சாமி ஆண்டவனே, 2 நாளா என் புருஷனை காணும். எங்களுக்குள்ள சண்டை வந்து நான் என்னதான் திட்டினாலும் ராத்திரிக்கு சோறு திங்க எப்படி வீட்டுக்கு வந்துரும். இப்ப எடுத்து வச்சு நானே திங்கிறேன். ஏதோ தங்கம் செய்ய போறதா சொல்லிக்கிட்டு இந்த பாம்புக்கார சுவாமி கூட ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு தெரிஞ்சதா சொன்னாங்க. அப்படி எதையாவது செஞ்சு எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டாரா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கேட்கலாம்னா அந்த பாம்பு சாமியும் காணும், இவரையும் காணும். அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பா. உனக்கு அழுகல் இல்லாத நல்ல தேங்காய வாங்கி செதறக கொடுத்துறேன். கொப்பம் தண்ணான விட்டு என்னையாது சொல்லாம கொள்ளாம வந்து முழு முழு நிக்கிற. எனக்கு திடீர்னு தோன்றி திடீர்னு மறைஞ்சுதான் பழக்கம். நீ திடீர்னு தான் தோணு, திடீர்னு தான் மற. என் புருஷனை எங்க மறைச்சு வச்சிருக்க? என்னமோ தங்கம் செய்ய போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனியா? நானா? அவன் என்ன கூட்டிட்டு போய் 4 பாம்பு வேணும்னு கேட்டான், கொடுத்தேன். வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்டான், போட்டுக்கிட்டேன். தங்கம் செய்ய பாம்பா வேணும்? அது உன் புருஷனை கேளு. அவன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கிய? நான் ஒளிச்சு வைக்கல, அந்த கனகசாவிட்ட போய் கேளு. அவனை அவர் டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இவர் அதுக்கு டெல்லிக்கு போனாரு? கனகசபை தேர்தல் தோத்து போயிட்டார்ல, அதுக்கு பதிலா இவர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு டெல்லிக்கு. அடியாச்சு, டெல்லிக்கெல்லாம் போனா திரும்பி வர முடியுமா? ஏன், ரயில் இருக்கு, கையில காசு இருக்கு. இந்த பறந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காதாம். உங்ககிட்ட நான் விளையாடுறேன். பேசாம கனகசபைட்ட போ, கேளு. தெரியாதும்பா, விடாத. விட மாட்டேனே. இப்போ போறேன். 2ல 1 நாளை என்னன்னு கேட்டு பாரு பாரு பாரு. 2ல 1. எதுக்காக எங்க வீட்டுக்கார டெல்லிக்கு அனுப்புனீங்க? அவன் டெல்லிக்கு போன விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் அந்த பாம்புகாரசாமி தான் சொன்னுச்சு. யாரு அந்த பித்தளை பாம்புக்காரனா? ஊர்ல இருக்கிற உபத்திரவம் போதாதுன்னு இவன் வேற புதுசா முளைச்சிருக்கான். முத்தம்மா, ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கிறதுக்காக தான் உன் புருஷன் டெல்லிக்கு போயிருக்கான். ஆமா, யாராரோ போய் அங்க ஒண்ணும் பண்ண முடியலையா? இவர் தான் போய் பெரிய காரியத்தை சாதிக்க போறாரு. அப்படி என்ன பெரிய காரியம்? நீ விவரம் தெரியாத பொண்ணு. முத்து, என்ன இன்னைக்கு ராத்திரி ஊர் அடங்குனதுக்கு அப்புறம் நீ மட்டும் தனியா என் வீட்டுக்கு வா. அப்பா, ராத்திரில உங்க வீட்டுக்கா? நான் வர மாட்டேப்பா. ஏன்பா? வரக்கூடாதுப்பா. அப்பாவா? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க இப்ப சொல்லி ஆகணும். சொல்லலைன்னா என்ன பண்ணுவே? சொல்லலைன்னா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல? விரால் மீனை உயிரோட செங்கல்ல வச்சு உரசுற மாதிரி உரசிவிடுவோம். இல்ல இருக்கவே இருக்கு போலீஸ் ஸ்டேஷன். அவங்க வந்து விசாரிச்சாங்கன்னா உங்க வண்டவாளம் எல்லாம் ஆதியோட அந்தமா தெரிஞ்சு போகும். முத்தம்மா, 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 என்ன நீ மூச்சு விடாம பேசிட்டே இருக்கிற? பின்ன என்ன, சான் பள்ளியா இருந்தாலும் ஆம்பளை வீட்டுல இருக்கிறது ஒரு பொம்பளைக்கு தைரியம் தானே. என்னதான் சண்டை போட்டாலும் திட்டினாலும் வீட்டுக்கு வந்துருவார். இந்த ஒரு வாரமா வீடே விரிச்சோன்னு கிடக்கு. அவர் இல்லாம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அவன் இல்லாம உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அவன் இருந்தான்னா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன், அவர் உங்களை தூங்க விடாம கிச்சு கிச்சு முட்டுறாரா? கிச்சு கிச்சு முட்டா பரவாயில்லையே, நடுங்க வைக்கிற. பொதுமக்கள் பெட்டிஷன் எழுதி போட்டிருக்காங்க. இன்ஸ்பெக்டரையா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. நட ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கு? சென்ட்ரலா எக்மோரா? போலீஸ் ஸ்டேஷனுக்குயா? ஓஹோ, ஏதோ என்ன ஊருக்கு இருக்க அனுப்ப போறீங்களோன்னு பார்த்தேன். கொண்டாந்துட்டேன் சார். பெக்கூலியர் டைப்பா இருக்கு. பேரு பார்த்தா தெரியல, பரமசிவா. வேஷத்தை பார்த்தா பரமசிவம் போலதான் தெரியுது. சொந்த பேர் என்ன? சிதம்பரத்திலே நடராஜா, திருவத்தியூர்லே தியாகராஜா, மதுரையிலே சொக்க, மதராசிலே கபாலி. ஊருக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு திரியறியா? அதை கண்டுபிடிக்கிறதான உங்க வேலை. சொந்த ஊர் இது? எல்லா ஊரும் என்னதாங்க, ஆனா நான் இருக்கிறது பர்மனண்டா கைலாசம். கைலாசமா? எந்த மாவட்டம்? அதுக்கு வட்டமும் கிடையாது, மாவட்டமும் கிடையாது. பின்ன என்ன, சதுரமா? செங்குத்துங்க. உனக்கு வேற யாராவது இருக்காங்களா? கல்யாணம் ஆகி பிள்ளை ஊட்டி எல்லாம் இருக்குங்க. எத்தனை பிள்ளைங்க?
காலப்போக்குல ஜனத்தொகை அதிகரிச்சு குடும்ப கட்டுப்பாடெல்லாம் வரும்னு தெரிஞ்ச அப்பவே 2ஓட நான் நிறுத்திக்கிட்டேன். நீயே வா. அப்புறம் இதுக்காக வேற ஒரு ஆளையா கூட்டு வர முடியும்? நானே தாங்க. உன் பிள்ளைங்க இப்ப எங்க இருக்காங்க? ஒருத்தன் ஸ்டேஷன் வாசல்ல இருக்கிறானே. ஸ்டேஷன் வாசல்ல பிள்ளையார் கோவில் இருக்கு. பிள்ளையார் தான் என் மகன். என்ன பிள்ளையாரு உன் மகனா? பின்ன என்ன உங்க மகனா? பிள்ளையார் உன் மகன் தானே? அந்த பிள்ளையாரையே வந்து ஜாமீன் கொடுத்து உன்னை கூட்டிட்டு போக சொல்லு. பிள்ளையாரு ஜாமீன் கொடுக்கறதா? ஏங்க வம்பெல்லாம் எடுத்து விடுறீங்க? அவன்கிட்ட போய் ஜாமீன் கீமீன் பேசினா ஊரே கெட்டு கிடக்கு, கைலாயத்தை விட்டு நீ ஆயா இங்க வந்து வள்ளுன்னு விழுவாங்க. யாரும் ஜாமீன் கொடுக்கலன்னா நீ இங்கேயே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப சௌரியமா போச்சு. நான் தான் தூண்ல இருப்பேன், துரும்புல இருப்பேனே. இவ்வளவு பெரிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க முடியாது. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த குற்றங்கள்லாம் நடக்குது, இதுல அதிகமா நடக்கிற குற்றம் எது? திருட்டு. திருட்டியா நடக்குது? ஏதோ இல்லாதவன் திருடுறான். அது என்ன ஒருத்தகிட்ட இருக்குது, இன்னொருத்தகிட்ட இல்லாம போச்சு? என்னையா ஏதோ பேசுற? ஏதோ பேசலைங்க, இருக்கிறதான் பேசுறேன். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டா திருட வேணாம் பாருங்க. அதெல்லாம் இங்க முடியாது. ஏன் முடியாது? எல்லாத்தையுமே பொதுவாக்கிட்டா எல்லாமே சரியா போயிடும்னு ராஜாஜி எழுதின அபேதவாத புஸ்தகத்துல சொல்லி இருக்காரு. அதை படிக்க வைக்கலாம். என்ன எழுதியிருக்காரு? என்னவா? போஸ்ட் ஆபீஸுக்கு போய் நாம மணி ஆர்டர் பண்றோம், அது அவங்களுக்கு போய் சேருது. அவங்க மணி ஆர்டர் பண்ணா நமக்கு வந்து சேருது. அத போல போஸ்ட் ஆபீஸ பொதுவா நடத்த தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே ஏன் பொதுவா நடத்தக்கூடாதுன்னு எவ்வளவு அருமையா கேட்டிருக்காரு பாத்தீங்களா? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ராஜாஜி சொன்னது உங்களுக்கு பிடிக்கலீங்களா? யோ, எப்பயா நான் பிடிக்கலன்னு சொன்னேன்? அப்ப பிடிக்குதுன்னு சொல்றீங்களா? பாத்தியா? என்ன பாத்தியா? ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லுங்க, இல்ல பிடிக்கலன்னு சொல்லுங்க. யார் உங்களை இப்ப அடிக்கிறா? இந்த பேசிக்கிட்டே போனா பித்தம் தலைக்கேறி பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ஆஹா, இந்த பித்தனுடைய பேச்சை கேட்டு பித்தன் தலைக்கேறிடுச்சா? அதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்குங்க. பித்தன் தெளிய மருந்தொன்று இருக்குது, பேரின்பம் அன்றுள்ளே மற்ற மருந்துகள். பரமேஸ்வரா, இப்பதான் உன்னை இன்னார்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னப்பா நல்ல